என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் மிக முக்கியத்துவம் கொடுத்து முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது. மற்ற நிகழ்ச்சிகளெல்லாம் சில காலங்களில் நின்றுவிடும். காலங்காலமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது, 10 ஆண்டுகளுக்கு மேலாக. இது மக்களை தொடக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, அவர்களை நலமுடன் வாழக்கூடிய நிகழ்ச்சி, நினைவாற்றலை தரக்கூடிய நிகழ்ச்சி, மன ஆற்றலையும் மன வலிமையும் தரக்கூடிய நிகழ்ச்சி என்ற காரணத்தினால் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. மக்களும் இதை விரும்பி பழகி அவருடைய பலன்களை முழுமையாக பெற்றிருக்கிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், நமது அரங்கிற்கு 2 மாணவர்கள் வந்திருக்கிறார்கள். மாதவன் 14, பாலாஜி 14, 9ஆம் வகுப்பு முடிச்சூரில் ஸ்ரீ SPSC விவேகானந்தர் பள்ளியிலிருந்து இங்கே வந்திருக்கிறார்கள். அவர் நத்தை ஆசனத்தை போடப் போகிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னபடி அவருடைய ஆசிரியர், யோகாசன ஆசிரியர் ராஜகோபால் அவர்கள் நல்ல முறையில் முழுமையாக செய்யக்கூடிய அளவுக்கு பழகியிருக்கிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அந்த நத்தை ஆசனத்தை மெதுவாக செய்யுங்கள், பார்க்கலாம். நத்தை போன்று இருக்கின்ற காரணத்தினால் இதற்கு நத்தை ஆசனம் என்று கடற்கரைக்கோ குளக்கரைக்கோ நீங்கள் போவீர்களானால் அங்கே நத்தையை பார்க்கலாம். அது நத்தை போன்று இருக்கின்ற காரணத்தினால் இதுக்கு நத்தை ஆசனம் என்று பெயர் கொடுத்திருக்கிறார்கள். பாருங்கள், எத்தனை நெளிவு சுழிவுகள். படுத்துக்கொண்டு காலை நீட்டி பிடிப்பது, காலை பிடிப்பது கடினம். அதோடு கையை பின்னால் வளைத்து பிடித்து தொடையை பிடிப்பது கடினம். கழுத்தை நிமித்தி தரையிலே அழுத்தி வைப்பது கடினம். ஆகவே எத்தனை உறுப்புகள், கழுத்து பலம் பெறுகிறது, முதுகெலும்பு பலம் பெறுகிறது, கால் முட்டுக்கள், பந்துக்கண்ண முட்டு, கை பந்துக்கண்ண முட்டுக்கள், கால் பந்துக்கண்ண முட்டு பலம் பெறுகிறது. இவைகளில் ஏற்பட்டிருக்கின்ற பல பிரச்சனைகள் நீக்கப்படுகிறது இந்த நத்தை ஆசனத்தின் மூலமாக என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இப்பொழுது அடுத்த காலை போட்டு செய்யுங்கள். இந்த பக்கம் உடலையே பல்வேறு வலிவு நெளிவு சுழிகளாக அப்படியே மாற்றுதல். இந்த ஆசனத்தை ஒன்றை போட்டாலும் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை உள்ள அத்தனை பகுதிகளுக்கும் இரத்த ஓட்டமானது சீராக அமையும். உடல் இறுக்கம் குறைந்து உடல் முழுவதுமே ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துவிடும். அதுதான் முக்கியமாக கவனிக்கணும். ஃப்ளெக்சிபிலிட்டி வந்தாச்சுன்னா சுறுசுறுப்பு வந்துடும், நினைவாற்றல் வந்துடும், அமைதியான ஒரு எண்ணம் வந்துடும், கோபதாபங்கள் வராது, கெட்ட எண்ணங்களே தோணாது. அந்த மாதிரியான ஒரு நல்ல பண்புகளை எல்லாம் இந்த ஆசனம் வளர்க்கக்கூடிய ஆசனம். ஏன்னா எல்லா உறுப்புகளுக்கும் இது வேலை செய்யுது. வளைக்கி நெளிக்கி மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நன்றாக மூச்சை இழுத்து கொள்ளுங்கள். இவைகள் பெரியவர்களுக்கு வராது என்று கருத வேண்டாம். அதற்கு முயற்சி செய்துவிட்டு விட்டுவிடுங்கள். எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ அதை செய்துவிட்டு விட்டுவிட வேண்டும். முழுமைப்படுத்த முயற்சிக்காதீர்கள் என்பதுதான் எனது வேண்டுகோள். வராத ஆசனங்களை நாம் முயற்சி செய்துவிட்டு விட்டுவிட வேண்டும். இது நமக்கு வராது என்று முழுமையாக விடக்கூடாது. தினம் பழக பழக நிச்சயமாக முடியாத ஆசனங்களையும் முடியக்கூடிய ஆசனங்களாக மாறிவிடும் என்பதுதான் உண்மை. இத்தனை நெளிவு சுழிவுகளை எப்படி செய்ய முடியும் வயோதிகர்கள், உண்டானவர்கள் என்று நினைக்க வேண்டாம். நிச்சயமாக அவர்களுக்கு அது முழுமைப்படுத்திவிடும். ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை எல்லோரும் பழகி தங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு நெடிது இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.